இன்றைக்கி நம்ம அரசியலில் என்ன பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது பாஜகவில் என்ன நடக்குது, அதிமுகவில் என்ன நடக்குது, சட்டசபை தேர்தல் நோக்கி இவங்க என்ன பயணிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ சமீப காலமாக அண்ணாமலை பாஜக நிகழ்வுகளில் பங்கேற்கலை, தனியாக ஒதுங்குறாரா அப்படின்லாம் நம்மளும் ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம். இது பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தபோது அவர் ஒரு லேண்ட் வாங்கியிருக்கார். அப்படிங்கும்போது ஒரு 90 கோடி அளவில் ஒரு லேண்ட் வாங்கியிருக்காரு. முத்திரை கட்டமாக 40 லட்சம் ரூபாய் கட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தகவல் வெளியாச்சு. அண்ணாமலையே அதுக்கு விளக்கம் கொடுத்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். ஆமாம், உண்மைதான், நான் எல்லாம் வாங்கி உண்மைதான். அது மனைவி பேரில் வாங்கியிருந்தேன். யார் பேர் வாங்கியிருக்கேன்? மனைவி பேர் வாங்கியிருக்கேன். மனைவியுடைய சொத்து, பட் என்னுடைய சொத்து எல்லாருடைய வருமானத்தில் தான், குடும்ப வருமானத்தில் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்தார். ஆனாலும் மழை விட்டும் துருவான விடவில்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நீர் பற்ற நெருப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனை பூதகரமாக கிளம்பியிருக்குன்னே சொல்லலாம். அதாவது அவருக்கு வேண்டாத விருப்பப்பட்ட எல்லா தகவலும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி மத்திய தலைமைக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி லேண்ட் வாங்கியிருக்காங்க, ஒரு கட்சியில் சிக்கியிருக்காரு, பரபரப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு மத்திய பாஜக தலைமைக்கு அனுப்பியிருக்காங்க. இவருக்கு வேண்டாதவர்கள் பாஜக இருப்பாங்க இல்லையா, நிறைய தலைவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஏன்னா கடந்த காலங்களில் நிறைய தலைவர்கள் ஓரங்கட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. அந்த ஓரங்கட்டப்பட்ட தலைவர்கள்லாம் இவருக்கு எதிராக தற்போது கிளம்பியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுது. ஏன்னா பாஜகவில் பார்த்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனை இப்போ தலை தூக்க தொடங்கிடுச்சு. எல்லாருமே தனி ஆவர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மாநில தலைவராக நைனா நாகேந்திரன் இருந்தால் கூட தனி ஆவர்த்தனங்க பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் நடக்குது. உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் வானதி சீனிவாசன் அவர்கள் தனி ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லலாம். இங்கோடி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு தனி ஆவர்த்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இடையில் அண்ணாமலை ஒரு தனி ஆவர்த்தனம். அப்புறம் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் சரத்குமார் ஒரு சைடில் ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் தனி ஆவர்த்தனம் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சூழல் தான் பாஜகவில் நீங்க சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் தான் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, கோஷ்டி பூசலுக்கு முற்றுப்புள்ளி வைங்க, எல்லாரும் சேர்ந்து சட்டசபை தேர்தலை சந்திப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லோரும் சேர்ந்து முன்னெடுப்பதற்கான பணிகள் தற்போது சுணங்கி போயிருக்கிறதாலாம் சொல்லப்படுது. குறிப்பாக அண்ணாமலைக்கு நைனானேந்திரனுக்கு இடையில் பிரச்சனை இருப்பதாக ஒரு மாய தோட்டத்தையும் உருவாக்குறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டும் பாஜக தரப்பில் வைக்கப்படுது. இது நைனானேந்திரனோட கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அண்ணாமலை ஒரு இப்போதும் மாநில தலைவர் போல் செயல்படுறதா போல் நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க நைனானேந்திரன். அதுக்கு நைனானேந்திரன் என்ன சொன்னார்னா, இந்த கேள்வியே தவறானது, ஏன் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க? எங்கள் கட்சியில் இருக்க எல்லா தலைவர்களுமே செயல்பட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு அதிமுக சரி, திமுக சரி, அங்கேயும் செயல்பட்டு தான் இருக்காங்க. அதுக்காண்டி ஒவ்வொரு திமுக தலைவர்கிட்ட போய் இவர் செயல்படுறாரு, நீங்கள் செயல்படலையா அப்படின்னு கேட்க முடியுமா? அது மாதிரி தான் இங்கே கேட்குற கேள்வி ஒரு தவறான விஷயம், அணுகுமுறை. இப்படி கேட்காதீங்க, அண்ணாமலைக்கு என்ன சண்டை போட்டு விட்றீங்களா அப்படின்னு மாதிரி ஒரு காமெடியாக ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு ஒரு நகர்ந்திருக்கார். பட் அவர் சொன்ன விஷயம் சிறிதாக இருந்தாலும் அதில் பூதகரமான விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அண்ணாமலை தனக்கு மேலே ஒரு அரசியல் பண்ணுறாரா அப்படின்னா அவருடைய ஆதரவாளருக்கு இருக்கலாம். இப்படி ஒரு சூழ்நிலை தான் பாஜகவில் நீடிச்சுட்டு இருக்கு. இதை தான் அமித்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா, யார் மாநில தலைவராக நியமிச்சிருக்கமோ அவர் தலைமையில் மட்டும் இயங்குங்கள், அவர் சொல்படி கேளுங்கள், மத்திய தலைமை என்ன சொல்கிறதோ அதை தான் மாநில தலைவர் செய்வார், மாநில தலைவர் உத்தரப்படி கட்சி வளர்ச்சி பணிகளை மேம்படுத்துங்க தான் அவங்களுடைய உத்தரவாக இருக்குது. 2 முறை அமித்ஷா மீட்டிங் வச்சு 2 மீட்டிங்லேயும் அண்ணாமலை போகலைங்கிறது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கக்கூடிய நோட் பண்ணுற விஷயம் என்னென்னா, சமீப காலமாக அண்ணாமலை டெல்லிக்கு போக முடியல, அமித்ஷாவுடைய அப்பாயின்மெண்ட்டும் கிடைக்கல, மோடியோட அப்பாயின்மெண்ட் அவர்களுக்கு கிடைக்கல. அப்போ அண்ணாமலை என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு கேள்வி இருந்த நிலையில் தான் அண்ணாமலை விவசாயம் பண்ண போகிறேன், பால் பண்ண அமைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதில் தான் பிரச்சனையாக இருக்குது. இந்த இடம் எங்களுடைய இடம், யாரோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, எப்படி லோன் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் துருவி ஆராய்ந்து லிஸ்ட்லாம் எடுத்துருக்காங்க. இதில் தான் அவர் கெட்ட பேர் வந்ததாகவும் அதனால தான் பாஜக ஒதுக்கப்பட்டதாகவும் தகவல் இருக்குது. எது உண்மைங்கிறது கொஞ்சம் நாளில் வெளியே வந்துடும். அதே நேரத்தில் சட்டசபை தேர்தல் பணிகளில் அண்ணாமலை ஒதுங்கி இருக்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் பேச்சுக்கு அவர் எடப்பாடியை முதலமைச்சராக நாங்கள் பாடுபடுவோம்னு சொன்னால் கூட அவரால் முழுமையாக அதில் ஈடுபட முடியவில்லை என்று தான் சொல்லப்படுது. ஏன்னா தனிப்பட்ட முறையில் கட்சி நிர்வாகிகள் ஃபங்க்ஷனில் அவர் இப்போ தொடர்ந்து பங்கிட்டு வராரு. ஆனால் அதிகாரப்பூர்வமான கட்சி நிகழ்ச்சிகளில் அவருடைய முகத்தையே பார்க்க முடியாதுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. இது பாஜக தலைமை ஒரு விஷயத்தில் இறங்கி ஒரு உச்சிப்புள்ளி வச்சா தான் இந்த பிரச்சனைகள் தீர்ந்து அது தொண்டர்களே எதிர்பார்க்க தொடங்கியிருக்க காலகட்டமாக தான் இது இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், பாஜகவில் என்ன நடக்கிறது? அண்ணாமலையுடைய
நடவடிக்கை சரிதானா? அண்ணாமலை பாஜகவிலிருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டா? அண்ணாமலை இது தனி கட்சி தொடங்குவாரா? இந்த மாதிரிலாம் ஒரு கேள்விகள்லாம் வலைதளங்களில் பரவி விவாத பொருளாகவும் மாறிட்டுருக்கு. நீங்களும் பதில் சொல்லுங்கள். என்ன நடக்குன்னு பார்ப்போம். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேனாக்காரன்.